வணக்கம் சகோதர சகோதரிகளே. நான் உங்களின் ஒருவன் KSK பாண்டியன். நேற்று நமது தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம், எந்த ஒரு பயனையும் மக்கள் பெற முடியாது என்பதை போன்று ஒரு விளக்கம் கொடுத்துள்ளார். அதற்கு தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறோம். இந்த திட்டத்தின் பெயர் விஸ்வகர்மா யோஜனா திட்டம். விஸ்வகர்மா என்பது அந்த திட்டத்தினுடைய பெயர். அந்த திட்டத்தில் பயனடையும் பயனாளிகள் யார் யார் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொத்தனார் அனைத்து ஜாதியினரும் அந்த தொழிலில் ஈடுபடுறாங்க. அடுத்து தையல்காரர், எல்லா சமூகத்தினரும், இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் அனைத்து ஜாதியினரும் இந்த டெய்லர் வேலை பார்க்குறாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூக்கடை போடுறவங்க. பூக்கடைங்கிறது பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு தொழில். எதுவுமே வழி இல்லைன்னா பூவையாவது விற்று இது பண்ணிக்கிறோன்றதான் அந்த பொதுமக்கள் நிறையா பேர் பொதுமக்கள் பூ வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களையும் ஜாதியின் அடிப்படைக்குள்ளே கொண்டுட்டு வர முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பாய் பின்னுறவங்க, அடுத்து தச்சு வேலை பார்க்குறவங்க, அடுத்து பொற்கொள்ளர், அப்புறம் பொம்மை செய்கிறவங்க. ஸோ இதில் ஆல்மோஸ்ட் எல்லா தொழில் தரப்பினரும் இந்த திட்டத்துக்குள்ளே வந்துடுறாங்க. பட் நம்ம தமிழக முதலமைச்சர் மட்டும் இந்த திட்டம் ஜாதியின் அடிப்படையில் மத்திய அரசு கொடுத்துருக்காங்க, அதனால் நாங்கள் அமல்படுத்த மாட்டோன்றோம். இது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. இதை பொதுமக்கள் நீங்கள் விழிப்புணர்வாக நடந்துக்கிறணும். இதற்கு கண்டிப்பான முறையில் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது எங்களுக்கு. அதனால் தமிழக முதலமைச்சருக்கு நாங்கள் சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி ஜாதியின் பேர்லையும் மதத்தின் பேர்லையும் இந்த மாதிரி பிரிவுபடுத்தி பொதுமக்கள் மத்தியில் ஒரு பிரிவினையை உண்டாக்காமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும்னு எங்களுடைய கருத்து. சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு, தமிழக முதலமைச்சர் இது மாதிரி பாகுபாடு பார்த்து பொதுமக்களுக்கு சேர வேண்டிய திட்டங்களை முடக்காமல் பொதுமக்களுக்கு திட்டங்களை அறிவித்து பயன்படுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இவன் பாரதிய ஜனதா கட்சி ஊடகப் பிரிவு மாவட்ட தலைவர். நன்றி, வணக்கம்.